ஹாய்! லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா, என் பையன் ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுறான்னு ஒரு மினி விளாக் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனை பிக்கப் பண்ணும்போதே லேட் ஆயிடுச்சு தமிழ் ஸ்கூலுக்கு. ஸோ சிப்போட்லே போயிட்டு சாப்பிட்டு, அப்படியே தமிழ் ஸ்கூலில் அவனை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒரு ரெஸ்டாரண்ட் நேம் பேய் வெய் அப்படின்ட்டு இருக்குது. இந்த நேமில் நான் வேறு எங்கேயுமே ரெஸ்டாரண்ட் இந்த நேமில் பார்த்ததில்ல. அதனால் எனக்கு இது நியூவாக இருந்தது. சிப்போட்லே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் டெக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி போவோம் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது. டெக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக போய் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிற வேலையே இல்லை. குயிக்காக சாப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணதுனால இன்றைக்கி சிப்போட்லே வந்தாங்க. சிப்போட்லேயில் எங்களுக்கு பரேட்டோ பவுலும், கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிட் மீலும் ஆர்டர் பண்ணிட்டோம். அதாவது இது இருக்கும் இல்லையா, டேக்கோஸ் மீல் மாதிரி. டேக்கோவில் அவங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் பின்டோ பீன்ஸ், அதுக்கப்புறம் கார்ன், சீஸ் இதெல்லாம் கிட் மீலில் ஆட் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் மயோனீஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கார்ன், கொஞ்சம் கவுக்கமோல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரில்டு சிக்கனும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் எங்களோட பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க சிப்போட்லே சாப்பிட்டுட்டு. கொஞ்சம் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தமிழ் ஸ்கூலில் தான் என் பையனை ட்ராப் பண்ணோம். ஸோ அவன் பெருசாக சாப்பிடல. ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா அங்கேயே பீஸா சாப்பிட்டான்னா பர்த்டே பார்ட்டிலேயே. ஸோ அவன் பெருசாக சாப்பிடல, நாங்கள் எல்லாம் மட்டும் சாப்பிட்டோம்.